வாவ், வேற லெவல். அப்படி இருக்குது வீடியோவில் கடைசியாக தான் தெரியும் பிரியாணியோ அல்லது கம்பியானியோண்டு. நல்ல சிக்கன் 1 கிலோ வாங்கி வச்சுக்கேன், சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சுக்கேன். அதுக்கு பிறகு பாஸ்மதி ரைஸ். இந்த பொருட்களையும் வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கு ஜெஃப்னா ஸ்டைலில் இப்போ அது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பதத்துக்கு வந்துட்டு பாருங்க. பிரியாணி வந்து வேறு வேறு ஸ்டைலில் செய்கிறது. அப்படியே தக்காளியை வந்து நான் இந்த நேரம் சேர்த்து கொள்ள போகிறேன். சரியான கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். தக்காளி ஏனெண்டா அந்த கேரத்தன்மை வந்து ரைஸில் வடிவாக பிட்டிக்கும். இப்போ போட்டால் தான், முதலே போட்டால் எல்லாம் சேர்ந்துடும். மிக பொருத்தமான நேரம் இதுதான். வேறு இதுக்குள்ள இந்த நேரம் வந்து இறக்கி விட்ருவோம். 1 கிலோ சிக்கனுக்கு வந்து நாங்கள் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸும் போடலாம். இந்த நேரம் தான் நான் வந்து இந்த மசாலாவை வந்து போட போகிறேன். நான் நெய்யை கொஞ்சம் சேர்த்து இந்த பிரியாணியை வந்து ரக்க போகிறேன். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லா நேரமும் வித்தியாசமான தலைப்புகளில் நான் காணொலி போட்டிருக்கிறேன். இப்படி ஒரு காணொலியை இதுவரைக்கும் போட்டதில்லை. ஜெஃப்னா ஸ்டைலில் பிரியாணி ஒன்று செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடைசியாக தான் தெரியும் பிரியாணியோ அல்லது கம்பியானியோண்டு. எனிவே என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கு என்னுடைய வீட்டாக்களுக்கு நான் தான் சமைச்சு கொடுக்க போகிறேன். பொதுவாக அது செய்கிறதான எல்லோரும் வீக்கெண்டில். இன்றைக்கு உங்களுக்கு வேறு லெவல் ரெசிபி ஒன்று பயன்படுத்தி ஜாழ்ப்பாண ஸ்டைலில் பிரியாணி ஒன்று செய்து காட்ட போகிறேன். அருமையான காணொலி ஒன்றுக்குள்ளே போவோம், வாங்குவோம். இப்போ என்னென்னத்தை பயன்படுத்தி இந்த பிரியாணி செய்ய போகிறேன்னு காட்டுறேன். முதலாவதாக நல்ல சிக்கன் 1 கிலோ வாங்கி வச்சுக்கேன், சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சுக்கேன். அதுக்கு பிறகு பாஸ்மதி ரைஸ், அதுக்கு பிறகு தக்காளி, அதுக்கு பிறகு கருவாப்பட்டை, அதே மாதிரி ஜாதிக்காய், ஏலக்காய் எல்லாம் ஒரு செட், பச்சை மிளகாய், அதே மாதிரி பெரிய வெங்காயம் 2, தேசிக்காயும் இஞ்சியும் எடுத்து வச்சுக்கேன். அதே மாதிரி உள்ளி, இது முக்கியமான ஐட்டம், கராம்பு, அதே மாதிரி சீரகம், முட்டை 5 அவிச்சு வச்சுக்கேன் ஏற்கனவே, புதினா இலை, நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன், தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி அதை செய்து காட்ட போகிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். ஒரு பெரிய லெவலில் நிறைய பொருட்களை வச்சு தயார்படுத்தியிருக்கிறேன். இந்த பொருட்களையும் வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கு ஜெஃப்னா ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க வேணும். அதைத்தான் நான் இப்போ செய்ய போகிறேன். தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து நான் இப்படி கட் பண்ண போகிறேன். எவ்வளோத்துக்கு வெங்காயம் நாங்கள் போடுறோமோ அதுக்கு தக்க நல்லா இருக்கும். ஜெஃப்னா ஸ்டைல் தானே, அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து தக்காளி பழத்தையும் வந்து நான் வெட்டி வைக்க போகிறேன். வெட்டி வச்சு விட்டால் அப்புறம் எங்களுக்கு வேலை சுகமாகிடும். அடுத்த ஸ்டெப்பை வந்து நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு பேஸ்ட் ஒன்று தயாரிக்க போகிறேன். அது வந்து இஞ்சியையும் உள்ளியையும் சேர்த்து இடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி இடிக்க போகிறேன். அது வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான பதத்துக்கு வர இடித்தா தான் அதாவது எங்களோட பிரியாணிக்கு போட்டு திண்டேக்க வந்து நல்ல வாசம் வந்து வரும். இப்போ அது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ இந்த சமையலோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ அரிசி வந்து ஊறி ரெடியாக இருக்குது, தக்காளி பழம் பட்டி வச்சு கிடக்குது, உள்ளியும் இஞ்சியும் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், அதே மாதிரி வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன். இங்கால வாசனை திரவியங்கள் நெய்யெல்லாம் ரெடியாக இருக்குது, சிக்கனும் ரெடியாக இருக்குது. இந்த மண் சட்டிகளில் தான் பிரியாணியை வந்து நான் உங்களுக்கு செய்து தரப்போகிறேன். ஆரம்பத்திலேயே வந்து நான் வாசனை திரவியங்களை தான் போட போகிறேன்.
இந்த பிரியாணியில் பட்டை, கருவாப்பட்டை, சாதிக்காய் எல்லாம் வந்து போட்டு இது எவ்வளோத்துக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். கிராம்பு தான் மெயினான ஐட்டம் இந்த இதில் பாருங்கள். சீரகம் எல்லாம் போட்டு ஒரு வறுத்து விடுவோம். பிரியாணிக்கு வந்து ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் வந்து பொதுவாக வந்து பசு நெய் வந்து சேர்ப்பினோம், சுத்தமான பசு நெய். நானும் அதைத்தான் செய்ய போகிறேன். இதை வந்து இறுதியில் வச்சுருப்போம். தேங்காய் எண்ணெயும் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து சூடாயின பிறகு பொடி பொடியாக வெட்டி வச்சுருந்த வெங்காயம், வெங்காயம் வந்து எவ்வளோத்துக்கு வேகி அந்த கண்ணாடி மாதிரி வெறுமில்ல பொரிஞ்சு அது அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காய்ச்சல் அப்படி உடம்பு சுவாயினமாக இருந்தால் அந்த பிரியாணி ஒன்று போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். பார்க்கவே வாய் ஊறுது. இப்போ நான் பொடியாக ஆக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் உள்ளியும் சேர்த்து செய்திருந்தானே அப்போதே அதை வந்து இதுக்குள்ளே போட போகிறோம். பாருங்கள், பிரியாணி வந்து வேறு ஸ்டைலில் செய்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் என்னோடய எஃப்னா ஸ்டைலில் இப்படி செய்கிறது. வாசம் சும்மா தூக்கு. அப்படியே தக்காளியை வந்து நான் இந்த நேரம் சேர்த்து கொள்ள போகிறேன். சரியான கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். தக்காளி போட்டால் ஒரு தனியாக ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். சாதாரணமாகவே இதில் வந்து அந்த மொனோசோடியம் குளுக்காமேட்டுன்னு சொல்கிறது வந்து இயற்கையாகவே இந்த தக்காளியில் இருக்கிறதால கறிக்கு வந்து ஒரு செம டேஸ்ட் ஒன்று வரும். அது பிரியாணிக்கு வந்து இந்த காம்பினேஷனும் சேர்ந்து வேறு லெவல்லாம் இருக்க போகுது. யோசிப்பீங்க, நிறுவன் பேசாமல் நீங்கள் சமைச்சே வீடியோ போடலாமட்டு. இதெல்லாமே நல்லா வேகிறதுக்கு இந்த நேரம் முக்கியமான ஒரு ஆளை நான் சேர்க்க போகிறேன். இதை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே காட்டையில். காரணம், இவர் வந்து பிரியாணிக்கு ஒரு உயிரை கொடுக்குற ஒரு ஆள். எங்களோட தோட்டக்காரன் தயிர் தான் வேண்டிட்டு வந்து நான் இந்த நேரம் சேர்க்க போகிறேன். இதுக்கு நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும், புளிக்கக்கூடாது. நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து இதுக்கு சேர்த்தா பிரியாணிக்குன்னு சொல்லி ஒரு தனி சுவையும் கொண்டு வரும். தயிர் சேர்க்கிறதால பிரியாணிக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான ஒரு சுவை ஒன்று வாரதோட இதுக்குள்ள நாங்கள் இனி போட போகிற சிக்கன் அதில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாஃப்ட்னஸாக கொண்டு வரும். அது இயல்பாகவே அந்த தயிருக்கு அந்த தன்மை இருக்குது. இப்போ இந்த கூட்டுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கனாக போட போகிறேன். மிக பொருத்தமான நேரம் இதுதான். வேற இதுக்குள்ள இந்த நேரம் வந்து இறக்கி விட்றணும். தயிருக்கு வந்து சாதாரணமாகவே ஒரு புளிப்பு சுவை வந்து இருக்குது. என்றாலும் நாங்கள் இந்த நேரம் தேவையாண்டா கொஞ்சம் தேசி புளி வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு வேலை இந்த மசாலா வந்து எல்லா இடம் சேர்ற மாதிரி ஒரு பிரட்டிட்டு, உப்பு வந்து நான் இது 1 கிலோ சிக்கன் என்றபடியால் இவ்வளோ உப்பு போடுறேன். ரைஸுக்கும் சேர்த்து பிறகு ஊறி பிடிக்கும் தானே, பிறகு பார்த்து போடுவோம். மண் சட்டியில் ஒரு குணம் சூடாக வச்சு கொடுக்கும்.
இப்போ நான் கை தொடக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அடுப்பை நிப்பாட்டினாலும் இதே ஹீட் வந்து ஒரு 20 மினிட்டுக்கு இருக்கும். இந்த நேரமே நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு தேசி புளியண்டை வெட்டி இந்த இறைச்சிக்கு புளிஞ்சு விட போகிறேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு புளிப்புச்சுவை வந்து நல்லா இருக்கும். இதில் வித்தை வந்து எடுத்துட்டு உப்பு புளி எல்லாம் விட்டாச்சு. இறைச்சி வந்து கொஞ்சம் தண்ணி மீட்டு அவியும். தண்ணி மீட்டு அவிய மட்டும் இதை விட வேணும். அப்போ தான் நாங்கள் அப்புறம் அங்கே ரைஸை போட்டுட்டு எவ்வளவு தண்ணி விட வேணுமென்றதை தீர்மானிக்கணும். உதாரணமாக நாங்கள் ஒரு 3 சுண்டு அரிசி போடுறோம்டா ஒரு 4 சுண்டளவு அல்லது சுண்டு பாவிப்பினம் இல்லை கப் பாவிப்பினம் 4 அல்லது 5 கப் தண்ணி விட்டு அவிய விடணும். அப்போ தான் அந்த அரிசி வந்து ரெடி ஆகும். இப்போ நான் இது இருக்கா மூடி அவிய விட போகிறேன். இப்போ இருக்கா திறந்து பாப்போம் எப்படி இருக்குண்டு. நல்லா தண்ணி மீட்டுருக்கு பாருங்கோ. முக்கியமான ஒரு ஆளை இப்போ தான் நான் சேர்க்க போகிறேன் மிளகாய். ஏனென்றால் அந்த காரத்தன்மை வந்து ரைஸில் வடிவாக பிட்டிக்கும். இப்போ போட்டால் தான், முதலே போட்டால் எல்லாம் சேர்ந்துடும். இன்னும் ஒரு காரத்தன்மையானால நான் இந்த நேரம் தான் சேர்க்க போகிறேன். இது என்னோடய ஸ்டைல் குக்கிங். சமையல்ன்றது ஒவ்வொரு ஆள் ஒரு விதமாக செய்யலாம். புதினாவே நான் இந்த நேரமே போட போகிறேன். அப்படி இருக்குது, வீடியோவில் பார்க்க ஆசையாக இருக்கா? சிக்கன் எல்லாம் சும்மா நல்ல கராம்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அரோமா வந்து வருது. இந்த நேரம்தான் நான் வந்து இந்த மசாலாவை வந்து போட போகிறேன். ஒவ்வொரு ஒவ்வொரு நேரம் போடுவினோம். நான் இந்த நேரம் தான் போடுவேன். பாருங்க எப்படி இருக்குண்டு பிரியாணி மசாலா. உண்மையாக இது நான் செய்யலை. இது வந்து சக்தி மசாலான்ற பிரியாணி மசாலாவை தான் நான் போடுறேன். ஏனண்டா அது நான் மேக் பண்ண எனக்கு டைம் காணாது. நல்ல வாசமாக தான் கிடக்கு. இனி வந்து நான் ரைஸை வந்து போட்டுக்கொள்ளலாம். ஏற்கனவே நான் அரை மணித்தியாலமாக ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து நான் இந்த நேரம் சேர்க்க போகிறேன். எவ்வளவு நாங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கிறோமோ அதுன்ற அளவு தண்ணியும் சேர்க்க வேணும். ஏன்னா அரிசி அவியும் தானே. வேறு லெவல்லாம் இருக்க போகுது. இன்றைக்கு ஓரளவு அவிஞ்சு வந்துட்டுது. இந்த டைமிலேயே நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இந்த முட்டையை வந்து இதுக்கு வைக்க போகிறேன். இதோ வேறு ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு வடிவுக்கு அந்த பிரியாணிக்குரிய ஒரு வைப்பை கொண்டு வரும் இல்லையா. ஃபுல்லாக அவிஞ்சு வேற நல்ல ஆசையாக இருக்கும் பார்க்க. இப்போ எங்களோட பிரியாணின்ற இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பாப்பம் திறந்து எப்படி இருக்குண்டு. வாவ், வேறு லெவல். இல்லை அவிஞ்சு ஒவ்வொரு ரைஸும் தனித்தனியாக தெரியுது. வேறு லெவல் தான், உண்மையாக வேறு லெவல். வாசனை ஒன்றுக்காக நான் நெய்யை கொஞ்சம் சேர்த்து இந்த பிரியாணியை வந்து ரக்க போகிறேன். வேறு லெவல்.
எத்தனை பேருக்கு இது இப்படி செஞ்சு சாப்பிட ஆசை? இங்கே வந்து சாப்பிட போகிறீங்களேன்னு சொல்லுங்கள். இப்போ நண்பர்கள் பார்த்துட்டு சண்டைக்கு வர போயிடும். நிறுவனே எங்களை விட்டுட்டு எல்லாம் செய்கிறாய். ஃபைனல் செஷனுக்கு வந்திருக்கிறோம். இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கத்தானே வேணும். ஒரு முட்டையை மட்டுத்து காட்டுங்க. இந்த வாழை இலையில் போட்டு வெட்டினாத்தான் சும்மா அந்த மாதிரி இருக்கும். கிட்ட கொண்டு வாங்க. நல்ல ஒரு இறைச்சி வண்டி எடுத்து சாப்பிடுவா. நல்லதான் பாரு. எல்லாம் நல்ல கணக்கான கூட்டு. பேசாமல் சாப்பாடு கடை ஒன்று திறந்தால் பரவாயில்ல போல அழகு. இது வரைக்கும் யாழ்ப்பாண ஸ்டைலில் எப்படி பிரியாணி செய்கிறன்றதை உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது என்னோடய ரெசிபி. வித்தியாசமாக சேர்த்துருப்பேன். சேர்க்கிற டைமுகள் வித்தியாசமாக இருந்திருக்கும். எனிவே நல்லா வந்திருக்குது. இப்படியான காணொளி தொடர்ந்து போடணும்னு சொன்னால் கமெண்ட்டாக பதிவு விடுங்க. இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக அந்த உடம்பு சுவையினமான நேரங்களில் இப்படி செய்து சாப்பிட்டா வந்து வாய்க்கும் வந்து இதமாக இருக்கும். மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் தளத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வர காணொளிகளுக்கு ஆதரவு தாங்க. இந்த காணொலியை மறக்காமல் லைக் செய்து போட்டு கமெண்ட் ஒன்று போட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.